தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யற லிஸ்ட்ல பெட்டிக்கடை பால்கோவா செஞ்ச முதல் நானா தான் இருப்பேன். சாரி, அதுவும் லட்டா மாறிடுச்சு. ஒரு 2 நாளாவே யூடியூப் இன்ஸ்டா பார்க்க வந்தாலும் இந்த தீபாவளிக்கு ஸ்வீட் செய்யற வீடியோவா தான் வருது. சரி, ஓகே, நம்மளும் எதனா பண்ணலான்னு யோசிச்சா அந்த பக்கத்துல ஒருத்த உட்காந்துருந்தானே, அவனை வச்சு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா இருக்கிற ப்ரெஷர் சுகர்ல ஹைய தாண்டி போயிடும். எதனா ஈஸியா செய்யறதுக்கு கண்ணில் தென்படுதான்னு கிச்சனையே அலசி ஆராய்ஞ்சதுல இந்த பொட்டுக்கடல தான் நிறைய இருந்தது. சரி, ஓகே, இதை வச்சு இந்த பொட்டிக்கடை பால்கோவா செஞ்சிடலாம். அது செய்யறது ரொம்ப ஈஸி தானே, நான் அதை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சின்ன வயசுல எல்லாம் ₹1 பால்கோவான்னு இதை வாங்கி சாப்பிட்டு நிறைய டைம் ஏமாந்திருக்கேன். போக போகதான் தெரிஞ்சது இது பொட்டுக்கடலையில செய்யற ஸ்வீட்னு. என்ன மாதிரியே யாரெல்லாம் ஏமாந்துருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எல்லாம் கரெக்டா தான் பண்ணிருந்தேன். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் சுகர், இது கூட 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து கடாயில நெய் விட்டு சூடேறினதுக்கு அப்புறமா அந்த பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டுல இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு ஒரு 1 hour கழிச்சு கட் பண்ணி பாருங்க, சூப்பரா வரும்னு சொல்லியிருந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா ஓபன் பண்ணி கட் பண்ணி பாக்குறேன், உடஞ்சு தூள் தூளா வருது. எப்படித்தானோ தெரியல. சரி, ஓகே, அதை மிக்ஸ் பண்ணி லட்டாக்கிடுவோம். பால்கோவால இருந்து லட்டா மாத்திட்டேன். பாய்.